அன்பினில் பிறந்த இறைகோலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைகோலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம ஹாப்பியாக இருக்கிறது நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட மனநிலையாக இருந்தாலும் கூட, இப்போ உங்கள் வீட்டில் இப்போ உங்கள் அம்மா அப்பா ஏதோ ஒரு கஷ்டத்துலையோ கவலையிலையோ இருக்காங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியுமா? ஆனால் உங்களுக்கு எல்லாமே அவங்க செய்து கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களுடைய அந்த சோர்வு, அவங்களுடைய வேதனை கூட உங்களை என்ன பண்ண விடாது, உங்களை ஹாப்பியாக இருக்க விடாது. அப்படி தானே குட்டீஸ்? ஏன் உங்களுக்கு தான் எல்லாமே கிடைச்சிருதில்ல, ஏன் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியலை? அம்மா அப்பா கஷ்டப்பட்டாங்களாலோ, அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஒரு சோர்வு இருந்தாலோ, அம்மா அப்பாவுக்கு முடியலைனாலோ, இல்லை உங்கள் அண்ணனுக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச யாருக்கோ ஏதோ சம்திங் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா உங்களால் எல்லாம் இருந்தும் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுதா குட்டீஸ்? இல்லை தானே? அதை தான் நம்ம இன்னைக்கு அருமையாக ஒரு பாடலாகவே பார்த்துட்டோம். நம்ம உண்மையிலேயே நம்மளுடைய நேச்சரை என்ன அப்படின்னா, நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாம் கிடைக்கணும், நமக்கு கிடைச்சா நம்ம சந்தோஷமாக இருப்போன்னு. ஆனால் நமக்கு எல்லாமே கிடைச்சாலும் கூட நம்மளை சார்ந்து இருக்கிற, நம்மளை சூழ்ந்திருக்கிற யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது குட்டீஸ். மற்றவங்க கவலைப்படும் போது, கஷ்டப்படும் போது சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர் நம்ம இடத்துல இருந்தாலும் கூட, நம்ம எல்லாமே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்காததுக்கு நம்ம கூட இருக்கிற நமக்கு பிடிச்சமான யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நமக்கு ஹாப்பியாக இருக்க முடியாது. ஓகே, என்ன தான் சொல்ல வரீங்கன்னு தானே குட்டீஸ் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பாடலாகவே பார்த்தோம். நம்மளுடைய நேச்சரே ஏசப்பா இந்த உலகத்தில் நம்மளை வாழ்கிறதுக்கு அனுப்பியிருந்தாலும் தனிப்பட்ட விதத்தில் கிடையாது, ஒரு குடும்பமாக எல்லாரும் ஒன்றா இருக்கணும், அதான் நம்ம எல்லாருமே அன்பினால் பிணைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த உலகத்துக்கு அவரை அனுப்பி வாழ்ந்து காட்டி எவ்வளோ தூரம் ஒருத்தவங்க மேலே அன்பு வைக்கலாங்கிற வரைக்கும் அவர் நம்ம மேலே அன்பு வச்சு சிலுவையில் தன்னுடைய உயிரை விடுறதுக்கு கூட அவர் என்ன பண்ணல, பயப்படலை. ஏன்னா அவர் நம்ம மேல வச்ச அன்பு அதை விட அதிகமா இருந்ததுனால. அப்போ எவ்வளோ ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டா ஏசப்பா நமக்கு இருந்திருக்காங்க. அப்படிதானே குட்டீஸ்? இப்போது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாரோடையும் பதிலாக, என்னப்பா எப்படி கேட்குறீங்க, ஏசப்பாவை பிடிக்காதவங்க இருக்க முடியுமா? ஏசப்பா எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க, நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கதே ஏசப்பானால தான்னு நம்ம எல்லாரும் ஏசப்பாவை என்ன பண்ணுவோம், அவர் ரொம்ப அன்பு செய்கிறேன் நம்ம சொல்லுவோம். அப்போது அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்களை நீங்கள் அன்பு செய்கிறீங்களான்னு கேட்டால் உங்களுக்கு பதில் வருமா? என் கூட இருக்கிறவங்கள நான் அன்பு செய்கிறேன் தானே அப்படின்னு நமக்கு பதில் வரதான் செய்யும் குட்டீஸ். ஆனால் ஏசப்பா இப்போ ஒருவேளை நம்ம முன்னாடி வந்து நின்று எனக்கு இதை நீ செய்து கொடுன்னு சொன்னால் அந்த காரியத்தை நம்ம செய்வோமா? கண்டிப்பாக அதில் கஷ்டமே இருந்தாலும் கூட ஏசப்பா சொல்லிட்டாங்க, அவர் பார்த்துக்குவார்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அந்த காரியத்தை நம்ம செய்வோம். அதே இது ஏசப்பா அன்பு செய்கிறீங்களான்னு கேட்குற மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்கள அன்பு செய்யும்போது ஏன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு சோர்வு, அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா நம்மளால் அதை செய்து கொடுக்கறதுக்கான மனநிலை வரமாட்டேங்குது குட்டீஸ். நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு பிடிச்சிருக்கும் போது அவங்களுடைய கஷ்டம், கவலை, கண்ணீர் நம்மளை ரொம்ப பாதிப்புள்ளாகுது. ஆனால் யாரோ ஒருத்தவங்க நம்மளிடத்துல ஒரு விஷயத்தை கேட்டு நிற்கும் போது நம்மளால் செய்ய முடியுங்கிறதுனால தான் அவங்க நம்மளிடத்துல நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது
இருக்கும்போது எதனால நம்மளால அவங்களுக்கு அதை செய்து கொடுக்க முடியல? அப்போ உண்மையிலேயே நம்ம ஏசப்பாவை அன்பு செய்யறோம்னா ஏசப்பா சொன்ன மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம அன்பு செய்திருக்கணும் தானே. அதை தான் இன்னைக்கு நம்ம அந்த பாடலையும் பார்த்தோம். நாங்க ஒரு மனத்தோரா இருக்கணும், அப்படி இருந்துதான் நீங்க எங்களுக்காக கொடுத்திருக்கிற திருமறைனா நமக்கு பைபிள்ல எவ்வளவோ விஷயங்கள் அவர் கற்றுக் கொடுத்திருக்காரு, அதை நாங்க பாதுகாக்கணும், நீங்க கொடுத்த வார்த்தையின்படி நாங்க நடந்து நாங்க அதை பாதுகாக்கணும் தானே அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பாடலோட கூட நம்ம இதை தொடர்புபடுத்தலாம் குட்டீஸ். ஏன் நமக்கு பிடிச்சவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம அதை குறித்து கவலைப்படுறோம், அதே கவலை வேற யாருக்கோ வந்துட்டா நம்ம அதை கண்டுக்காத படிக்கு, ஈவன் நம்மளால அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரிஞ்சும் நம்ம அதை கண்டுக்காத படிக்கு ஏன் குட்டீஸ் இருக்கணும்? அப்படி இருந்தோம்னா இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்களேன். 1 யோவான் 4:8 அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நீங்க எல்லாருமே சொல்லியிருக்கீங்க எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும், அவர் என்னை எவ்வளோ அன்பு செய்கிறாரோ நான் அதை விட பல மடங்கு அவர் அன்பு செய்கிறேன்னு அவரை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னா, அப்போ உங்க கூட இருக்கிற மற்றவங்களை நீங்க புரிஞ்சுக்கிடாத போது அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டாக தான் குட்டீஸ் இருக்கும். அப்போ உண்மையிலேயே நீங்க ஏசப்பாவை அன்பு செய்றீங்கன்னா உங்க கூட இருக்கிற ஒவ்வொருவரையும், உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க கூட இருக்கிறது யாரா இருந்தாலும் கூட அவங்களுக்காக நீங்க உதவி செய்ய ஒரு சூழ்நிலை உண்டாக்கப்படுதுன்னா அதை நீங்க செய்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா நீங்க உண்மையிலே கடவுளை அறிஞ்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட், அவரை நீங்க அன்பு செய்கிறேங்கிற சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னவா பொய்யான ஸ்டேட்மெண்ட் தான் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் ஒருவருக்கு ஒருவர் ஒரு மனதாக நம்மளுடைய இடத்துல நம்ம அவங்கள வச்சு நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, சரி ஒருவேளை இந்த இடத்துல நான் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அப்போ கண்டிப்பாக நான் அவங்கள அதுலேருந்து நான் மீட்டு கொண்டுட்டு வரணும், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம எப்போ ஒரு மனதாக நம்மளை அவங்க சூழ்நிலையை வச்சு பார்க்குறோமோ அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்பட மாட்டோம் குட்டீஸ். ஏன்னா நம்ம தான் திருமறையை பாதுகாத்துட்டு இருக்கோமே, நம்ம தான் ஏசப்பா கொடுத்த வார்த்தை இப்படி நடந்துட்டு இருக்கோமே. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? யோவேல் 2:21 படியா பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படிங்கிற வசனத்தின் படியா நம்மளை வழி நடத்துவார். நம்ம அவர் சொன்னபடி நடந்துட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம அவர் சொன்னபடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோங்கிறப்போ நம்ம எதுக்கு பயப்படணும்? அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. அவர் நம்ம லைஃப்ல எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்து கொடுக்கணும்னு நம்ம விரும்புகிறோமோ அது எல்லாத்தையும் செய்து கொடுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் இந்த 2 வசனங்களின் வழியா நம்மளிடத்துல ஏசப்பா பேசுறாங்க. ஸோ நம்ம இந்த பாடலையும் சரி இந்த வசனங்களையும் நமக்கானதா மாற்றிக்குவோம். நம்மளோட செயல்பாடுகள் அவரை வெளிப்படுத்துற விதமா இருக்கணுங்கிறது தான் அவருடைய ஆசை. அப்படிப்பட்ட காரியங்களை செய்து நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு நம்ம தயாராகும். ஸோ அதுக்காக ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே, நீங்க எங்களுக்கு அன்பை கொடுத்துருக்கீங்க, அன்பை விதைச்சிருக்கிறீங்க, அதன்படியா நாங்க உம்முடைய பிள்ளைகளா கனி கொடுக்கணும். அதுக்காக எங்களை முழுவதுமா உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.